வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ காருக்கு டைனமோ பெல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நான் என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பெல்ட்டு கட் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரோ பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி. அதனால் வண்டியை நான் பார்க்க முடியல. ஆனால் காலையில் ட்ரோ பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் ஒர்க் ஷாப்பில் பார்த்தேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியை ட்ரோ பண்ணால் ஃபஸ்ட்டு ஜாக்கி போட்டுக்கலாம். ஜாக்கி போது ரைட் சைடில் இருக்க வீலை கழட்டி ரிமூவ் பண்ணி ஆகணும் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு வீலை ரிமூவ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 21 சாக்கெட்டு. அதை போட்டு வீல் பெல்ட்டை கழட்டிக்கலாம். இதுதான் அந்த பெல்ட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெல்ட் இருக்கும். டைனமோவுக்கு ஒரு பெல்ட்டு, பவர் ஸ்டீரிங்க்கு ஒரு பெல்ட்டு, அப்புறம் ஏசிக்கு ஒரு பெல்ட்டு. மொத்தம் 3 பெல்ட்டு தனித்தனியாக இருக்கும். நம்ம அந்த டைனமோ பெல்ட்டு ஒன்று மாற்றணுன்னா கூட மீதி இருக்க அந்த 2 பெல்ட்டை கழட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த டைனமோ பெல்ட்டை நம்ம மாற்ற முடியும். அதனால் இப்போ 2 பெல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டு, இதை ரிமூவ் பண்ணிக்கணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மேலே பவர் ஸ்டீரிங் பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட்டு ரிமூவ் பண்ணணும். மேலே அந்த இடத்துல பெல்ட்டு மாட்டணும். உள்ளார ஒரு புள்ளி தான் பெல்ட்டை மாட்டணும். ஏர் ஃபில்டருக்கு அந்த ஓஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். 10 mm போல்ட் இருக்கும். ஒரு 3 போல்ட் இருக்கும். அந்த 3 போல்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்று சேஸில், ஒன்று ஃப்ரண்ட் பம்பரில், ஒன்று ஏர் ஃபில்டர். அந்த ஓஸை கழட்டிட்டா முடிஞ்சு வேலை. எதுக்கு நம்ம அதை கழட்டுறோன்னா, பவர் ஸ்டீரிங் பம்பு இருக்குது தெரியுமா, பவர் ஸ்டீரிங் பம்பை லூஸ் பண்ணால் தான் அந்த பவர் ஸ்டீரிங் பம்பு பெல்ட்டை நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். பவர் ஸ்டீரிங் பம்புக்கு பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பெல்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பெல்ட்னா ஸ்லாட்டாக இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லியை சுற்றுறதுக்கு 20 mm சாக்கெட்டு. இதை போட்டு ஃபுல்லியை இது பண்ணிக்கலாம். ஃபுல்லியை சுற்றியாச்சு. ஃபுல்லியை சுற்றணும்னா கரெக்டாக அந்த பவர் ஸ்டீரிங் பம்புக்கு ஒரு ஸ்லாட்டு ஓட்டை இருக்கும். அந்த இடம் வந்தால் தான் கழட்ட முடியும். இதுக்கு சைஸு பார்த்தீங்கன்னா 12 mm சைஸு. பெரிய பாக்ஸ்லாம் உங்களால் போட முடியாது. சின்ன பேபி கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன 12 mm சாக்கெட் வச்சு தான் உங்களால் அது கழட்டவே முடியும். பவர் ஸ்டீரிங் பம்பு பேக் சைடில் 12 mm ஒரு இது இருக்கும், ரிங்ஸில் லூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் அந்த ஃப்ரண்ட் புள்ளியில் பார்த்தீங்கன்னா 12 mm அங்கே லூஸ் பண்ணியாச்சு. இந்த பெல்ட்டை லூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஏசி கம்ப்ரஸர் பெல்ட், இதுதான் அந்த பெல்ட்டு. இது கீழே 12 mm சைஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டை லூஸ் பண்ணுறது. உள்ளேயும் அதே மாதிரி ஒரு போல்ட் இருக்கும். 12 mm சைஸ் உள்ளே ஒரு போல்ட் இருக்கும், வெளியே ஒரு போல்ட்டு, உள்ளே ஒரு போல்ட் இருக்கும். 2 போல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ரஸர், ஏசி கம்ப்ரஸர் லூஸ் ஆகும். இதுதான் அந்த பெல்ட், டைனமோ பெல்ட். சைஸு 4PK 778 சைஸு. பெல்ட்டை உள்ளே வச்சுட்டேன். நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன். அந்த 2 பேர்த்தையும் கழட்டியாச்சு, உள்ளே மாட்டி விட்டாச்சு. இதுதான் சைஸு 4PK 778. கீழே புள்ளியில் மாற்றியாச்சு. டைனமோ லூஸ் வச்சுக்கணும். லூஸ் வச்சு திரும்ப நம்ம டைட் பண்ணணும். எதுக்கும் 12 mm சைஸ் தான். டைட்டு வச்சாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைட்டு வச்சுருக்கேன் நான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடுது. வண்டி ரீசார்ஜ் ஆகுது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. 3 பெல்ட்டுமே நான் மாட்டிட்டேன். வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சார்ஜ் ஏறுது சொன்னாங்க பார்த்தியா, சார்ஜ் ஏறுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.